I am Jimin. I'm Suga. I'm Jungkook. I'm Jin. I am J-Hope. I am V. I am RM. I love you. Ami! I love you! I am the moon and army is my earth. Armies are everything. My everything. You see me? Yeah, I see you. Ami, you are the brightest stars in my universe. We pop for you. I love you. We all pop for you. I love you. ஹலோ ட்ரீம் கேர்ள்ஸ் எல்லோரும் எப்படா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிக்கிக்கான ஒரு ஒன் ஷாட் தான். நான் இன்றைக்கி டே ஆர் ஜிமினுக்கு தான் போடுறதா இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு இந்த ஸ்டோரி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலி எடுத்து வச்சுருந்தேன் சென்ஸ் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் அது நான் 3 months முன்னாடி போட வேண்டிய ஸ்டோரி, அதே நான் இப்போ தான் போடுறேன். ஸோ எனக்கு ஒருமே நேரன்னு இருந்துச்சு, அதை போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இது. சரி ஓகே இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் அது போடலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ இன்றைக்கி வர்றது தான் ஜேகே ஒன் ஷாட். இதுக்கப்புறம் ஜிமின் இவங்க 2 பேருக்கும் போட்ட பிறகு தான் இதுக்கப்புறம் ஜேகேக்கு வரும். அண்ட் ஹிஸ்ஃபெல் கேட்டுட்டு இருந்தீங்க, அதை நான் போடுறேன்டா. ஓகே அந்த மைண்ட் செட் இன்னும் எனக்கு வரல. ஸோ நான் அதை சூன் போடுறேன். அண்ட் நான் நேற்று ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் போட்டிருப்பேன், எட்டர்னல் இயர்ஸ். அது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கடா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு. அண்ட் என்ன பார்ட் பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேயா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேயா. ஸோ இன்றைக்கான ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா வென் போலீஸ் ஃபால்ஸ் ஃபார் கில்லர். ஸோ இது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நிறைய எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள்லாம் போலீஸ் மாமா அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் அது எல்லா சேனல்லையும் போடுறது தானே. அது மாதிரி போட்டு அப்புறம் நமக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு போலீஸ் மாமா வேணும்னாலும் நான் போடுவேன். அது வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து ஒரு வில்லேஜ் பேஸ் பண்ணி ஸ்டோரியாக போடுறேன் சரியா. ஏன்னா இதுக்கப்புறம் அப்கமிங்கில் வரப்போகிற எல்லாமே வந்து வில்லேஜ் பேஸ் தான் வரும். இன்றைக்கி தான் இந்த மாதிரி வரும் ஓகேயா. ஸோ யார் ஃபீல் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நிறைய ஒன் ஷாட்க்கு வந்து ஸ்பெஷல் பார்ட் கேட்குறீங்க அண்ட் செகண்ட் பார்ட்லாம் கேட்குறீங்க. நான் வந்து தெளிவாக ஒன் ஷாட் நான் அதில் மென்ஷன் பண்ணிட்டேன்லடா. அதுக்கப்புறம் அதில் நான் எப்படா செகண்ட் பார்ட் போடுறது. அண்ட் மேபி வந்து ஸ்பெஷல் பார்ட் வந்து எதுக்கு வரும்னா வென் ஐடல் லவ்ஸ் கிளாசிக்கல் டான்ஸர் இருக்குல்ல அதுக்கு வரும். அதுக்கப்புறம் ஜேகே பர்த்டே ஸ்பெஷலுக்கு ஒன்று போட்டிருப்பேன். அந்த இது 2த்துக்கு தான் மேபி ஃப்யூச்சரில் வந்து போனஸ் பார்ட் வரலாம். அதுக்கப்புறம் நான் ஜேகேக்கு வந்து அந்த ஹை ஸ்கூல் லவ் சம்திங் ஒன்று ஒரு ஒன் ஷாட் போட்டிருப்பேன். அதுக்கும் போனஸ் பார்ட் வரும்டா. இது 3த்துக்கு தான் போனஸ் பார்ட் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். வேறு எதுக்கும் இல்லைடா ஓகேயா. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹிப்ஹாப் டே ஸ்டார்டிங் சீனில் சியோலில் தான் ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். ஒரு பெரிய ஹைவே, அந்த ஹைவேல ஃபுல்லாக அவ்வளோ போலீஸ் கார்ஸ் நிற்கிது. அவ்வளோ கூட்டமாக இருக்குது அந்த இடமே. மழை வேறு செம்ம ஜோராக பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையில் கூட அவ்வளோ ஆஃபீஸர்ஸ் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு ரெயின் கோட்லாம் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. எல்லார் முகத்துலையும் அவ்வளோ ஒரு டென்ஷன், நிறைய பேர் முகத்தில் அவ்வளோ ஒரு பயம். நிறைய பொதுமக்கள் அந்த வண்டியெல்லாம் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அப்படி என்னடா அது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த பாடி ரொம்பவே கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் இருக்குது. அவனோட கழுத்தில் வாயிலெல்லாம் அங்கங்கே வெட்டுப்பட்டு அப்படி இருக்குது அந்த பாடி. ஒரே ரத்த வெள்ளத்தில் அந்த பாடி கிடக்குது. அதை சுற்றி அவ்வளோ ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது. அண்ட் அது பக்கத்தில் ஒரு நோட்டோட ஒரு ரோஸும் இருக்குது. எல்லா போலீஸும் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அவ்வளோ டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. என்ன மயிரை பிடுங்கிட்டு இருந்தீங்க? இந்த ஒரு கொலை நடக்கிற வரைக்கும் நீங்களாம் என்னடா பண்ணிட்டுருந்தீங்க? இதோட 2வது கொலை, அதுவும் ஒரே பேட்டர்னில் 2வது கொலை நடந்திருக்கு. இது கொஞ்சமாச்சும் நீங்கள் சீரியஸாக ஹேண்டில் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அவருக்கு கீழே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருக்காரு. இப்போது அது சீஃப் போலீஸ் ஆஃபீஸருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க ஒரு போலீஸ், அதுதான் நம்ம ஜேகே. இப்போ ஜேகே போய் பேசுகிறாரு. சார், நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டுமே பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். நாங்கள் நைட்டு பகல்னு பார்க்காம அவ்வளோ ஒர்க் பண்ணி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் சார். நாங்கள் யாரும் இன்னும் இங்கே சாப்பிட்டு தூங்கிட்டு இல்லை சார். நீங்கள் அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறான். அப்போ அந்த சீஃப் தான், ஓ கொலைக்காரன் யாரும் கண்டுபிடிக்க தெரில, ஆனால் என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறல்ல ஜேகே, எப்போ திறந்து இதெல்லாம் உனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஜேகே? இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு 1 மந்த் தான் டைம். வித்தின் 1 மந்த் நீங்கள் யார் அந்த கொலைகாரன் கண்டுபிடிச்சி அவனுக்கு தக்க தண்டனையை கொடுத்தே ஆகணும். புரியுதா? இதுக்கு மேலே இன்னொரு கொலை வந்துச்சுன்னா உங்கள் எல்லாரையும் நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் கத்திட்டு போயிடுறாரு. இங்கே ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜேகே ரொம்பவே அவரோட தொழிலில் ரொம்ப நேர்மையாக இருப்பார். யாருக்கு என்னன்னாலுமே அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்பார். அவரோட கடமையை அவரோட ப்ரொஃபஷனல் ரொம்பவே நேசித்து பண்ணுற ஒரு ஆள். அண்ட் அவரோட கெரியரில் ஒரு 6-5 இயர்ஸாக இருக்கார். இத்தனை வருஷத்தில் அவர் இந்த மாதிரி ஒரு கேஸ் அவர் ஹேண்டில் பண்ணதும் கிடையாது, தோற்றதும் கிடையாது. இதோட இதே பேட்டர்னில் இது 2வது கொலை. இப்போது ஜேகேயோட அசிஸ்டன்ட் தான், சார் இப்போ என்ன சார் பண்ணுறது, என்ன பண்ணுறது, கண்டுபிடிச்சி தான் ஆகணும், இல்லைனா இவன் வேறு நோயின்னு கத்திக்கிட்டே இருக்கான் சனியை பிடிச்சவன் அப்படியே சொல்லிட்டு ஜேகே கத்திகிட்ருக்கான். அப்போ தான் அந்த பாடி கிட்டே போய் பார்க்குறான். அந்த கழுத்தெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். பயங்கரமாக ரொம்ப டீப்பாக கட் பண்ணியிருக்கு அந்த பாடி. பயங்கரமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண மாதிரி இருக்குது. அப்போ தான் ஜேகே அந்த பக்கத்தில் இருக்க அந்த ரோஸையும் நோட்டையும் எடுக்கிறான். கையில் க்ளவுஸ் போட்டிருக்கான். எடுத்து பார்க்குறான். அது ஒரு ரெட் ரோஸ். அண்ட் அந்த நோட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, இது வெறும் ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னும் நிறையா பார்க்க போகிறீங்க, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு அந்த நோட்டில் எழுதியிருக்கு. அது ஜேகேக்கு படிக்கும்போதே செம்ம டென்ஷன் ஆகுது. அதை அப்படியே கசக்கி தூக்கி போட்டுடுறாரு. அப்போ அசிஸ்டன்ட், சார் அது ஒரு எவிடன்ஸ் சார், அதை தூக்கி போட்டிங்க, போய் அதை எடு ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஓரமாக உட்காந்துடுறாரு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. யார் என்ன ஏது ஒன்றுமே அவருக்கு புரியல. ஒரு க்ளூ கூட அவருக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இதோட 2வது கொலை ஒரே பேட்டர்னில் நடந்திருக்கு. அவருக்கு அப்படியே தலையே சுற்றுது. நிக், நீ என்ன பண்ணுற, பாடியை ஃபாரன்சிக் அனுப்பி வை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. இங்கே நிற்கும் அந்த பாடியெல்லாம் ஃபாரன்சிக் அனுப்பிட்டு அப்படியே அந்த இடத்தெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் நடக்குது, யாரும் அந்த இடத்து சைடு வரக்கூடாதுன்னு சொல்லி கவர் பண்ணிடுறாங்க. இந்த சைட் ஜேகே தான் வேகமாக அவனோட போலீஸ் ஜீப்பை ஓட்டிகிட்டு அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கான். அவனுக்கு நிறையா தாட்ஸ் வருது. அப்படி தான் அவன் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். அவன் காரில் போயிட்டுருக்கான். பெரிய அதே மாதிரியான ஒரு ஹைவேல தான் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பாடி விழுகுது அவனுக்கு எதிர்க்க. அவன் நினச்சிட்டான் வேறு யாரோ தான் அவன் முன்னாடி விழுந்துட்டாங்கன்னு. சடன் பிரேக் போட்டுட்டு ஓடி போகிறான் அவன். ஹே, யார் அது, கொன்று எங்கே வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே போகிறான். பார்த்தா அந்த பாடியிலேருந்து ரத்தம் அப்படி போயிட்டுருக்கு. அதுக்கு ஜேகேவை பார்த்தோன்னே அவனுக்கு ஜேகேக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஷாக்கு. என்ன இதுன்னு அவன் அப்படியே ஆடி போய் பார்க்குறான். பக்கத்தில் போய் பார்க்குறான். இப்போ எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி அந்த கொலை நடந்திருக்கு. அவனோட கழுத்தில் காதில் அப்படின்னு எல்லா பக்கமும் அவனை டார்ச்சர் பண்ணி கட் அவ்வளோ டீப் கட்ஸ் பண்ணி அவனை போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவனோட பேக்கெட்டில் செக் பண்ணி பார்க்குறான். ஒரு ரெட் ரோஸ் வித் நோட் இருக்குது. அந்த நோட்டில் என்ன எழுதியிருந்துருக்கோன்னா, இப்போ தான் என்னோடய கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் நிறையா வரும், நீங்கள் போலீஸ்காரங்களாம் தலையை பிச்சுக்கிட்டு சுற்றுவீங்க பாருங்கள், ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். அதை நினச்சி பார்க்குறான். எப்படி ஒரே மாதிரி 2 கொலை இப்படி நடக்குதுன்னா ஒருத்தங்க கூட நம்ம பார்த்துருக்க மாட்டாங்க, ஒருத்தங்க கூட சாட்சி சொல்ல வர மாட்டேங்கிறாங்க, எப்படி நடந்திருக்கும், யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ டென்ஷனாக ப்ரெஷராக அந்த ஜீப்பை ஓட்டிகிட்டு வரான். அப்படியே தான் கொஞ்சம் நேரம் ஆகியிருக்கும். அவன் அந்த ஜீப்பை ஓட்டிகிட்டு ஒரு சிட்டிக்குள்ளே வந்துருந்துருப்பான். இவன் அப்படியே தான் போயிட்டு அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய கெஃபேக்கு வெளியே நிப்பாட்டிட்டு இப்போ உள்ளே போகிறான் அந்த கெஃபேக்குள்ளே. அங்கே இருக்கவங்களாம் எல்லாம் பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அவன் அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அவன் ஓரமாக ஒரு டேபிளில் போய் உட்காந்துட்டு அவன் ஃபோன் எடுத்து தான் அந்த கொலை நடந்த பிக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போது அந்த கேஷ் கவுண்டர்லேருந்து ஒரு பொண்ணு ஜேகே வர்றதும் அவன் உட்கார்றதையும் பார்த்துருப்பா. இப்போ அந்த பொண்ணு தான் ஒரு கேப்சீனும் எடுத்துகிட்டு அப்படியே நடந்துட்டு அப்படியே ஜேகே டேபிளில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறா. ஜேகேவும் அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த கேப்சீனோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒரு ஒயிட் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக வந்தீங்க? ஒன்றும் இல்லை ஒயின், என்ன உனக்கு டியூட்டி முடிஞ்சிச்சா?
இன்னும் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஜேகே பக்கத்தில் தான் உட்காடுறீங்க. உங்களோட அந்த ஆப்ரான்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறீங்க. ஜேகே ஃபேஸை பார்க்குறீங்க, அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். அவன் ஃபேஸ் பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு பாவமாக இருக்குது. அப்படியே அவனோட கன்னத்தில் தான் கை வைக்கிறீங்க. என்னாச்சு வேன்? ஜேகே, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஏன் நீங்கள் எப்படி ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணுறீங்க? நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பார்க்கணுமா? உங்களுக்கு கூட எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் அவங்களாம் அந்த கேஸ்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்களா? எப்போவுமே நீங்கள் தான் போகணுமா? அப்படி இல்லை வயன், நான் அவங்கள விட கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கறனால நான் தானே கொஞ்சம் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும். அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் டயர்டாலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் ரொம்ப டயர்டாக இருக்க பார், ரொம்ப வேலைச்சிட்டே வர. நீ நாளுக்கு நாள் சாப்பிட்றியா இல்லையா நீ ஒழுங்கா? எனக்கும் இந்த கேஸ் விஷயத்தில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கனால 2 மாதமாக கூட டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. சாரி வைன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இதில் என்ன ஜேகே இருக்குது? நீங்கள் உங்கள் டியூட்டி பண்ணுறீங்க, நான் எப்படியும் உங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட ஒய்ஃப். அப்போது நான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒர்க்கு நானும் அதை மதிக்கணும் கிடையாது, கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல ஜேகே அப்படி சொல்லிட்டு வந்து அவனோட சீக்ஸை பிடிச்சி கப் பண்ணி பேசுகிறீங்க. அவனும் சிரிச்சுட்டே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி நீங்களும் ஜேகேவும் வந்துட்டு ஆல்ரெடி டேட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, சரியா? ஸோ ஜேகேவும் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ நீங்கள் தான் ஜேகே சொல்லுவேன். இப்போ நீங்கள் என்ன கேஸ் பார்த்துட்ருக்கீங்க? அதுவா, அதான் போன மாதம் ஒரு மர்டர் நடந்துச்சு அந்த ஹைவேல. நான் கூட போகிற வழியில் ஒரு பாடி பார்த்தேன்னு சொன்னேனே, நீ சொன்னால் நம்ப மாட்டேன் வயன். அதே பேட்டர்ன், அதே மாதிரி ரோஸ், அதே மாதிரி நோட் அந்த பாடி பக்கத்தில் இன்றைக்கி இருந்துச்சு தெரியுமா? செகண்ட் டைம் அதே பேட்டர்னில் கொலை நடந்திருக்கு. இது தற்செயலாக நடக்குதா இல்லை பிளான் பண்ணி நடக்குதான்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு அது பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரி கட்ஸ், அதே மாதிரி ஒரே மாதிரி நோட்ஸ் அண்ட் ரோஸ் ரெண்டுமே அந்த கொலைகாரன் கொலை பண்ணிவிட்டு அந்த பாடி பக்கத்தில் வைக்கிறான். அவனோட மோட்டிவ் தான் என்னன்னே எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனால் இது வரைக்கும் இறந்துருக்காங்களா 2 பேரும்? அவங்க ஒன்றும் ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது பையன். 2 பேருமே பயங்கரமான கிரிமினல்ஸ். அதுலலாம் ஒருத்தன் ரேப் கேஸில் 2 வாட்டி மாட்டிட்டு தப்பிச்சுருந்துருக்கான். ஆனால் இந்த கொலைக்காரனோட மோட்டிவ் என்னவா இருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பழி வாங்குறதுக்கு தான் அவன் இப்படி பண்ணுறான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவன் நிரபராதிகள் யாரையுமே வந்து அவன் தண்டிக்கலை. குற்றம் நிறையா செய்கிறவங்கள தான் அவன் தண்டிக்கிறான். அப்படி சொல்லும்போது வைன் ஃபேஸில் லைட்டாக ஒரு ஸ்மிக், அப்படியே லைட்டாக ஸ்மிக் பண்ணுறா. கரெக்ட் தான் ஜேகே நீங்கள் சொல்கிறது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே என்ன வைன்? ஒன்றும் இல்லை ஜேகே, இருங்க நான் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வரேன், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பேக் எடுத்துகிட்டு வரீங்க. ஜேகே ஜீப்பில் அப்படியே ஏறிக்கிறீங்க. ஜேகே அப்படியே பக்கத்தில் ஜேகே ட்ரைவ் பண்ணும்போது அவர் பக்கத்தில் அந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்காரு, அதை நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ ஜேகே அதை பார்க்குறாரு. ஜேகே நான் பார்க்கலாமா இதை? ஷார் வைன் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். அவர் எதுவுமே பெருசாக கண்டுக்கல. நீங்கள் அந்த ஃபைல் எடுத்து அந்த கேஸில் அவங்க எவ்வளோ தூரம் போயிருக்காங்க என்ன ஏதுன்ட்டு எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜேகே, அந்த பர்சன் இவ்வளோ தூரம் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுறான்னா ஃபர்ஸ்ட் அவன் மோட்டிவ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டிங்களா? அவன் எதனால் இப்படி கொலை பண்ணுறான்னு. அண்ட் முதல்ல அந்த இறந்தாங்கள்ல அவங்கள பற்றின பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா செக் பண்ணுங்கள் ஜேகே. ஏதாவது அவங்க பண்ண குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்காமல் இருக்காங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து பேசுகிறீங்க. அப்போ ஜேகே, இந்த குட்டி மூளைக்குள்ளே உனக்கு என்னென்னலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்றாரு. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அமைதியாகிட்றீங்க. ஸோ அப்படியே தான் உங்களை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணியிருப்பார். அப்போது ஜேகே தான் பையன் இன்னைக்காச்சும் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஜேகே அப்படி சொல்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஜேகே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தடவை கூட வந்தது கிடையாது. அண்ட் உங்களுக்கு அம்மா அப்பா உங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லை. அண்ட் நீங்கள் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் பெருசாக அதை பற்றி அவர் வந்து ஆராயணும் கூட நினைக்கல. ஜஸ்ட் பிளைண்ட்லி ஹி லவ்ஸ் யூ. நீங்கள் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் தான் அவர். ரொம்ப லாயலாக இருப்பார். அண்ட் உங்களுக்குமே ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் 2 பேருமே.
அண்ட் ஜேகேக்கு வந்து உங்கள் பேக்ரவுண்ட் பற்றிலாம் அவ்வளோ தெரியாது. பட் உங்களுக்கு ஜேகே பற்றி நல்லாவே தெரியும். சரியா? அண்ட் ஜேகே வந்து உங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவர் விரும்பலை. அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அது மட்டும் தான் அவர் பார்த்தாரு. அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ டேட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அப்படி தான் அவர் ட்ராப் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நீங்களும் பாய் சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் அப்படியே லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. அந்த லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே அந்த ரூம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. சேரு, கத்தி, கயிறுன்னு ஃபுல்லாக வெப்பன்ஸாக இருக்குது அந்த ரூம் ஃபுல்லாக. அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு பெட்டு. இதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜேகே சைடு வந்தா ஜேகே அப்படியே அவர் வீட்டுக்கு போயிருப்பார். வீட்டுக்கு போயிட்டு அந்த கேஸ் ஃபைல்ஸை தான் அகெயின் அவர் புரட்டி பார்க்குறாரு. அப்போ தான் அவர் நம்ம எங்கே மிஸ் பண்ணோம், எதனால் நமக்கு க்ளூ கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு ஏதோ தோணுது. கால் பண்ணுறாரு அவர் அசிஸ்டன்ட் நிக்குக்கு. ஹலோ நிக். எஸ் சார். சொல்லுங்கள் சார். என்ன சார் இந்த டைம் கால் பண்ணியிருக்கேன்? நிக், அந்த ஃபர்ஸ்ட் கால் நடந்துச்சுல அந்த இடத்துல இருக்க சிசிடிவி செக் பண்ணிங்களா? எஸ் சார். செக் பண்ணோம் சார். பட் வேறு எதுவும் எங்களுக்கு பெருசாக எதுவும் சந்தேகப்படுற மாதிரி யாரும் கிடைக்கல சார். அண்ட் நீங்கள் வந்து கார்லேருந்து அந்த பாடியை பார்த்ததோட மட்டும்தான் சார் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிசிடிவியில் வேறு எதுவுமே பதியல சார். வாட்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே பதியலையா? அது எப்படி? கரெக்டாக நான் வரும்போது மட்டும் கரெக்டாக ஆன் ஆச்சு சிசிடிவி? தெரில சார். நான் இன்னும் செக் பண்ண தான் சார் சொல்லியிருக்கேன். இன்னுமே அது ப்ராசஸில் தான் சார் இருக்குது. எனக்கு டக்குன்னு செக் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நடந்த கொலையோட இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா அண்ட் பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அது எல்லாமே எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். சரியா? அண்ட் ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதா ஃபர்ஸ்ட் கொலை பண்ண இடத்துல? நமக்கு எனக்கு ஞாபகம் இல்லை சார். என்னென்ன எவிடன்ஸ் கிடச்சிது? சார் பெருசாக எவிடன்ஸ்லாம் எதுவுமே கிடைக்கல சார். ஜஸ்ட் அந்த ரோஸ் அண்ட் நோட் மட்டும் தான் சார் இருந்துச்சு. இன்றைக்கி இருந்த இடத்துல ஏதாவது இருந்துச்சு? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தாங்களா? எஸ் சார். அவங்களுக்கு ஏதோ 2 விஷயம் கிடச்சிது சொன்னாங்க. நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம் சார். ஓகே. அப்படியே சொல்லிவிட்டு ஜேகேவும் அந்த ஃபைல்லாம் எடுத்து வச்சுட்டு நிறையா அந்த கொலை நடந்ததெல்லாம் வந்து பின் பண்ணி வச்சுருக்காரு. எப்படி நடந்திருக்கும் நிறையா பிளான்லாம் அந்த ஸ்கெட்ச் போர்டில் போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. சீக்கிரமாக நீ என் கையில் மாட்டுவேன். உன்னோட கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே சொல்லிட்டு ஜேகே வில்லத்தனமாக பேசிட்டு இங்கே ஜேகே ஒரு பக்கம் தூங்க போயிட்டாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஜேகே தான் வேகமாக கிளம்பி போகிறாரு அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போய் உட்கார்றாரு. நேக். எஸ் சார். அந்த எவிடன்ஸ்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு ஒன்று எவிடன்ஸ்லாம் கொண்டு வந்து ஜேகே டேபிளில் சப்மிட் பண்ணுறாங்க. ஜேகே எல்லாத்தையும் க்ளவுஸ் போட்டுட்டு எடுத்து பார்க்குறாரு. அந்த எவிடன்ஸில் ஒரு இது வந்து சாக்லேட் பேப்பர் இருக்குது. அண்ட் இன்னொரு இதில் ரிங் ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. சாக்லேட் பேப்பரா? இது என்ன சாக்லேட் பேப்பர் இருக்குது? தெரில சார். அந்த பாடி பக்கத்தில் சுற்றி இருந்தது இந்த ரிங்கும் இந்த சாக்லேட் பேப்பர் மட்டும்தான் சார் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கிடச்சிது எங்களுக்கு. சாக்லேட் பேப்பரா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் திரும்பி பார்க்குறாரு. அது ஏதோ ஒரு அப்ராட் சாக்லேட் மாதிரி இருக்குது. அது கவர் பார்க்க அதை பார்த்துட்டு அப்படியே அந்த ரிங் பார்க்குறாரு. அந்த ரிங் அந்த ஒரு கேர்ளோட ரிங். வாட்? ஒரு கேர்ளோட ரிங்? அப்போது கில்லர் ஒரு கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கன்ஃபியூஸ்டாக நிற்க பார்க்குறாரு. அப்படி தான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் மோஸ்ட்லி பாய்ஸ்லாம் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் விரும்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இந்த சாக்லேட் கவர் ப்ளஸ் இந்த ரிங் வச்சு பார்க்குறப்போ மேபி கேன் பி அ கேர்ள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிக் சொல்கிறான். வாட்? ஒரு கேர்ள் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ண முடியுமா? அதுவும் எத்தனை போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. அப்போ நம்மளாம் என்ன பிடுங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டென்ஷன் ஆகுறாரு. இவ்வளோ நேரம் கூட ஏதோ பையன் நினச்சி தான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தார். இப்போ ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னா அவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா? யாராக இருக்கும்? இந்த ரிங் ஏதாவது அதில் ஏதாவது டிஎன்ஏ சம்திங் அந்த மாதிரி ஏதாவது ட்ரேஸ் பண்ண முடிஞ்சா ஏதாவது எடுக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறேன். இல்லை சார். எதுவுமே தெரியல சார். நான் ஃபாரன்சிக் லேபில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துறாங்க சார். பட் எந்த ஒரு இதுவும் கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகேக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. தலைலாம் வலிக்குது ஜேகேக்கு. எப்படி நான் எங்கே மிஸ் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே யோசிக்கிறேன். ஓகே. அப்போ அந்த சிசிடி என்னாச்சு சார்? சிசிடிவி வந்து வரதுக்கு இன்னும் 2 days ஆகும் சார். கொஞ்சம் மழை பெஞ்சனால ரெக்கவர் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லியிருக்காங்க சார். அது எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் தயவுசெய்து. ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கேஸை முன்னாடி மூவ் பண்ணவே முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டென்ஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்க்க போயிட்டாரு. இன்சைட் நீங்கள் கெஃபேல எப்பவும் போல தான் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேக்கு மெசேஜ் பண்ணுறீங்க.
ஜேகே அப்போ தான் கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது உங்கள் மெசேஜ் சவுண்ட் வந்ததும் எடுத்து பார்க்குறாரு. காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஜேகே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட். இப்போ ஜேகே தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹலோ ஜேகே கேட்குதா? வயன் கேட்குது. என்னாச்சு? என்ன மெசேஜ் பண்ணியிருக்கா? இல்லை இல்லை சும்மா தான் பண்ணேன். என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இல்லை வயன் இப்போ தான் சாப்பிட போயிட்டுருக்கேன். ஓ நீ நீ சாப்பிட்டியா? இல்ல, இல்ல சாப்பிடல. அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. சரி ஓகே இரு நாங்க வரேன். அங்கேயே சாப்பிடலாம் நம்ம. இல்ல, இல்ல பரவாயில்ல நீங்க ஒர்க் பண்ணுங்க. இரு வரேன். எனக்காக தானே வெயிட் பண்ற. வரேன் இரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கட் பண்ணிட்டு அங்க கேஃபே தான் போறாரு. அங்கேருந்து உங்கள பிக்கப் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் போறீங்க. அந்த ஹோட்டல்ல தான் உட்காந்துச்சு ஜேகே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்றாரு. நீங்க சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மாத்தி மாத்தி ஃபீட்லாம் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு உங்க மேல நெறைய லவ். ஜேகேக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சதுன்னா 2 விஷயம் தான். ஒன்று அவரோட ஜாப் அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள். இது 2மே அவர் வந்து என்றைக்குமே லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம். நீங்கள் 2 பேருமே ஈக்குவலாக பிடிக்கும் அவருக்கு. ஸோ இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் ஜேகே என்ன இன்னைக்கு ஏதாவது க்ளூ கிடச்சதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஜேகேயோட எல்லா கேஸுமே கேட்பீங்க. என்ன என்ன நிலவரத்தில் இருக்குன்ட்டு. ஸோ அதுமாதிரி கேட்குறீங்க. அப்போ ஜேகே உங்க சடனாக உங்களை பார்க்குறாரு. எ என்ன ஜேகே? இல்ல, நீ மத்த கேஸெல்லாம் விட, இதுல கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் காமிக்கிற மாரி இருக்கு. அதான் கேட்டேன். அதுவா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அப்டி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவரும், ம். எனக்கு 2 எவிடன்ஸ் தான் எனக்கு கெடச்சது. அப்டின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்க உங்களுக்கு ஒரு மாரி டக்குன்னு மூஞ்சிலாம் மாறிடுச்சு. என்ன? எவிடன்ஸ் கெடச்சதா? என்ன எவிடன்ஸ்? அப்டி சொல்லிட்டு நீங்க அப்டியே பதட்டமா கேட்குறீங்க. அப்ப ஜேகே சாப்பிட்டுட்டு இருந்தவர் ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள பார்க்குறாரு. ஏய்! நீ ஏன்டி இவ்ளோ பதட்டமாகுற? இல்ல எவிடன்ஸ் கிடைச்சது நீங்களே, அதனால தான் ஒரு ஆர்வத்தில கேட்குறேன் ஜேகே சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அதுவா ஒரு சாக்லேட் கவர் அண்ட் ஒரு ரிங் கிடச்சது வயன். அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு ஸ்டாப் இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. வயன் நீ நீ ஒரு சாக்லேட் சாப்பிடுவல்ல அந்த சாக்லேட் எடு அப்படின்னு ஒன்று உங்களுக்கு தூக்கி வாரி போடுது ஒரு செகண்டு. என்ன ஜேகே நான் சாக்லேட் சாப்பிடணும்? ஆமாண்டி. நீ ஒரு சாக்லேட் சாப்பிடு. ஒரு ஆரஞ்சு கலர் கவர் போட்டுட்டு, எப்போவுமே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் சொல்லி எனக்கு கூட தருவியேடி நெறையா. எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருப்பியே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. அப்போது நீங்கள் அ ஆ அந்த சாக்லேட்டா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்ஸ்லேருந்து அப்படியே கை ஆட்டத்தோட அந்த சாக்லேட் எடுத்து வைக்கிறீங்க. அவரும் டக்குனு சாக்லேட்டை கிராப் பண்ணி பார்க்குறாரு. எஸ், எஸ். இதே தான் வயன். இதே தான். இதே சாக்லேட் கவர் தான் அந்த கொலை பண்ணவனுக்கு பக்கத்தில கிடந்துச்சு. இந்த சாக்லேட் எங்கே கிடைக்கும்? எந்த மாரி ஸ்டோர்ஸ் அந்த மாரி அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஜேகே கேட்குறாரு. இது இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ஜேகே. அப்படியா? இங்கே நியர்பைல எங்கே இருக்கும்? இந்த ஹைவேக்கு நியர்பை அந்த மாதிரி. அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுட்ருக்காரு. நீங்கள் எனக்கு எப்படி ஜேகே தெரியும்? நான் ஏதோ ரெகுலராக அங்கே போகிற மாரி கேட்குறீங்க. எனக்கு தெரியாது ஜேகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாரி தடுமாற்றத்தோட டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்றீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணாமல். ஜேகேவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்க வராரு. அப்போ நீங்கள் ஜேகே நான் தெரியாமல் கேட்டேன். எனக்கு பசிக்குது சாப்பிடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைவர்ட் பண்ணுறீங்க ஜேகேவை. ஓ ஓ சாரி வயன் சாரி. அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே லிப்ஸ்லலாம் வைப் பண்ணி விடுறது அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு தான் இங்கே ஒரு மாரி ஸ்வெட் ஆகி ரொம்ப படபடன்னு ஆயிட்டீங்க ஆளே. ஜேகே எனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் போயிட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்திய மீட் பண்ணும். அவளுக்கு உடம்பு சரியில்ல. யாருக்கு? அப்படின்ட்டு ஜேகே கேட்குறேன். நிலாக்கு உடம்பு சரியில்ல. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓ! சரி, சரி, சரி. போயிட்டு வா. நான் பில் பே பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அப்படின்ட்டு உங்க ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணி அனுப்புறாரு. நீங்க விட்டா போதும்டா சாமின்னு அடிச்சு புடிச்சுட்டு ஓடுறீங்க ரோட்ல. ஜேகேவும் பில்லாம் பே பண்ணிட்டு அப்படியே தான் அவரோட ஒர்க் பார்க்க போயிருந்திருப்பாரு. ஸோ இன்னைக்கு டே அப்படியே அவருக்கும் முடியுது, உங்களுக்கும் முடியுது. எப்பவுமே நைட் 2 பேரும் ஃபோன்லலாம் பேசிட்டு தான் தூங்குவீங்க. அந்த மாரி தான் பேசிட்டு தூங்கியிருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே சண்டே தான். ஜேகே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஒரு 7:00 மார்னிங் அந்த மாரி ஜேகேக்கு கால் மேல கால் வந்துட்டே இருக்கு. ஜேகே அட்டெண்ட் பண்ணாமயே இருக்காரு தூக்கத்துல. ஷோ! சண்டே கூட என்ன நிம்மதியா வாழ விட மாட்டானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே தூக்கத்திலேயே, ஹலோ சார் நான் நிக் பேசுறேன்.
சொல்லுடா என்ன? சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ஏன்டா சண்டேடா இன்னைக்கு கூட எதுக்குடா? சார் அகெயின் ஒரு கொலை நடந்திருக்கு சார். வாட்? அகெயினா? எஸ் சார். அப்படின்னு ஒன்று ஜேகேக்கு அவள் தான் காலையிலேயே இப்படி ஒரு நியூஸ் கேட்டோன்னு அவனால் தாங்கிக்கவே முடியல. கடன்னு போயிட்டு அவனோட குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ஸ்டேஷன் தான் வரான், ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா அங்கே எல்லாரும் அப்படி பரபரப்பாக சுற்றிட்டு இருக்காங்க. அதை விட அந்த சீஃப் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க மார்னிங்கே ஸ்டேஷனில் வந்து. இங்கே ஜேகேக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறான். வாங்க வாங்க ஜேகே சார் வாங்க. ஏதோ நான் பிடுங்கிடுவேன் கழட்டிடுவேன் பெருசாக பேசினேன். என்ன அதுக்குள்ளே இன்னொரு கொலை வந்து நடந்துருச்சு. இன்னும் எத்தனை பேர் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் வந்து கத்துறான் ஜேகே முன்னாடி. ஜேகேவால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. பிகாஸ் அவன் மேலேயும் தப்பு இருக்கனால அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். சார் நாங்கள் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு ட்ரேஸுமே கிடைக்கல சார். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி நாங்கள் அதை ட்ரேஸ் பண்ணி போயிட்டு தான் சார் இருக்கோம். அண்ட் இப்போ சாவுறாங்களே இவங்கெல்லாம் ஒன்றும் நல்லவங்கலாம் கிடையாது சரியா. இதுக்கு முன்னாடி 4-5 ரேப் கேஸில் மாட்டி தப்பிச்சவங்க தான் எல்லாருமே இது வரைக்கும் இறந்தவங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஓ அதுக்காக இவங்களாம் செத்தா பரவாயில்ல அப்படி தானே? இவங்களே கொலை பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கோம் ஜேகே அப்படி சொல்லிட்டு அவர் கத்தணுன்னு ஜேகே அமைதியாயிடுறாரு. ஐயோ இப்போ என்ன நான் சொன்ன மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிவிடவா எல்லாரையும் அப்படி சொல்லிட்டு அந்த சீஃப் கத்துறாரு. அப்போ ஜேகே சார் உங்கள் விருப்பம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாரு. அப்படியே அந்த சீஃப் எல்லாரையும் ஒரு முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே போகும்போது லாஸ்ட்டாக ஏதோ திரும்பி பார்த்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த 1 மந்த் தான் உங்களுக்கு டைம் புரியுதா? அந்த 1 மந்த்லேயே 15 டேஸ் ஆல்ரெடி ஓவர். இன்னும் 15 டேஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா இங்கே ஒருத்தருக்கு கூட வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டி விட்டு போகிறாரு. இங்கே ஜேகே அவர் போதணும் அப்படியே டேபிள போட்டு செம்மையா குத்துறாரு டென்ஷன்ல. யாரு இந்த பண்ணாடா அப்படி சொல்லிட்டு டென்ஷன்ல அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்காரு. அப்போ நீக்கு தான் சார் பாடி பார்க்க போகலாமா வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேக வேகமாக ஜீப் எடுத்துகிட்டு கிளம்புறாரு பாடி இருக்க இடத்துக்கு. அங்கே போய் பார்த்தா அதே பேட்டர்னில் இப்போ வேறு ஒரு ஹைவேல அந்த பாடி கிடக்குது. அண்ட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இவ்வளோ நாள் இறந்தவங்க 2 பேரும் வந்து லைக் அப்வர்டாக படுத்திருப்பாங்க. இப்போ இருக்கவங்க வந்து குப்புற விழுந்திருக்க மாதிரி இருக்குது. ஜேகே தான் போய் பாடியை திருப்புறான் அதே மாதிரி ஆனால் முன்னாடி இருந்த 2 கொலையை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே கொடூரமாக இருக்குது. பிகாஸ் அவன் ஐஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அண்ட் கீழே அவனோட ப்ரைவேட் பார்ட் ரொம்பவே டேமேஜ் ஆகியிருந்திருக்கு. இதை பார்க்குற ஜேகேக்கே ஒரு மாதிரி கொம்பட்டிட்டு வருது. அவன் மாஸ்க்லாம் போட்டு என்ன அவள் இப்படி கொலை பண்ணியிருக்கா என்னால் நம்பவே முடியல. ஒரு பொண்ணு இப்படி ஒரு கொடூரமாக கொலை பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி பார்க்குறான். அப்போ தான் அந்த கீழே ப்ரைவேட் பார்ட்லாம் டேமேஜ் ஆகிருக்கிறத பார்த்துட்டு நீ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த பொண்ணு கொலை பண்ணுறான்னா அதுக்கு மோட்டிவ் என்னவாக இருக்கும் தெரியுமா? இவங்க யாரோ ஒருத்தங்க ரேப் பண்ணியிருக்காங்க. எதுவும் இந்த ரேப் கேஸ் சம்மந்தப்பட்டது தான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த ப்ரைவேட் பார்ட் போட்டு எல்லா பாடியிலுமே இப்படி டேமேஜ் பண்ணி வச்சுருக்கா. சம்திங் இவங்க 3 பேரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி ஏதாவது ரேப் கேஸில் தண்டனை அனுபவிக்காமல் வெளில வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்படியே சைடில் பார்க்குறாரு. சைடில் பார்த்தா அதே மாதிரி ரோஸ் அண்ட் ஒரு நோட் இருக்குது. அந்த நோட் எடுத்து பார்க்குறாரு. டக்குன்னு ஆல்ரெடி என்னோடய கணக்கில் 3 பேர் ஓவர், இன்னும் ஒருத்தர் தான் பேலன்ஸ், முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஜேகேக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக். இன்னும் ஒரு கொலை பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே தலைலாம் பிச்சுக்குது. என்ன சொல்கிறது, அது எப்படி காப்பாற்றுறது, நெக்ஸ்ட்டு பேர் யார், நம்ம எப்படி நெருங்குறதுன்னு எதுவுமே அவனுக்கு புரியவே இல்லை. அப்போ தான் நிக்கிட்ட சொல்கிறான். போன கொலையோட செகண்ட் கொலை நடந்துச்சுல அதோட சிசிடிவி வந்துச்சா? சார் ரெக்கவர் ஆகிடுச்சு சார், வாங்க ஃபஸ்ட் நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் அந்த சிசிடிவி தான் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. லேப்டாப்லேயும் அந்த நீ கனெக்ட் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஒரு ஹைவே அது ஆக்சுவலி முன்னாடி நாளே நடந்திருக்காது. பட் வந்து அது வந்து ஒரு
அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஹைவே அது. செகண்ட் கொலை நடந்த இடம். ஸோ மக்கள் நடமாட்டம் அவ்வளோ இருக்காது அந்த இடத்துல. அங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால யாரும் அவ்வளோ வண்டி வெஹிக்கல்லாம் போயிட்டு வரதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் சிசிடி கேமராஸ் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால அங்கே 1, 2 இருந்திருக்கும். அதோட காப்பீஸ் தான் இங்கே இருக்குது. அண்ட் ஜேகே அதை செக் பண்ணி பார்க்குறாரு. கொலை நைட்டே நடந்திருக்க மாதிரி தான் அவருக்கு தெரியுது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி அவர் நைட்லேருந்து என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்குறாரு. ஒரு மிட் நைட் 11:30 அந்த மாதிரி டைமில் ஒரு பொண்ணு தான் கார் ஓட்டிகிட்டு வரா. அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அவரோட ஐஸ் மட்டும்தான் லைட்டாக தெரியுது. ஸோ அது கூட சிசிடிவியில் அவ்வளோ கிளியராக தெரியல. ஒருமே பிளர்ராக தான் தெரியுது. மழை பெஞ்சிட்டு இருந்தனால அந்த பொண்ணும் அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி அவள் டிக்கி ஓப்பன் பண்ணுறா. அங்கே ஓப்பன் பண்ணால் உள்ளே அந்த செகண்ட் பாடி உள்ளே இருக்குது. அவன் கொஞ்சம் சுயநினைவோடு தான் இருக்கான் அந்த பையன். அவனை அப்படியே இழுக்கிறான் அந்த பொண்ணு. அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த ரோட்லேயே போடுறான். நடு ரோட்டில் போட்டுட்டு அப்படியே அவளோட பேக்கெட்லேருந்து அந்த ரோஸையும் அந்த நோட்டையும் எடுத்து அப்படியே அவனை படுக்க போட்டிருக்கால அது பக்கத்துலேயே வந்து வைக்கிறா அந்த ரோஸையும் நோட்டையும். இப்போ அந்த கீழே படுத்துருக்கான். அவன் ஏதோ கெஞ்சுறான். பட் அந்த சிசிடிவியில் அந்த ஆடியோ கேட்கல. ஜஸ்ட் அவனால் அந்த வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியுது. அந்த பொண்ணு ஏதோ செம கோவமாக பேசுகிற மாதிரி தெரியுது. கையில் நைஃப் வச்சுருக்கா. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக், ஒரு மாதிரி பிளாக் ஹுட்டி, பிளாக் பேண்ட். அண்ட் அவள் ஹேர் கூட தெரியல. பட் அது ஒரு பொண்ணுன்றது நல்லாவே தெரியுது. அவளோட அப்பியரன்ஸ் வச்சு அவளோட ஐஸ் மட்டும் தான் லைட்டாக தெரியுது. அதுவும் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது அவள் ஐஸ். அண்ட் அந்த நைஃப் வச்சுட்டு அவன் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்கிறது மட்டும் ஜேகேவால் தெரிஞ்சுக்க முடியுது. அவன் மாஸ்க் போட்டிருக்கனால எதுவுமே தெரியல அவன் என்ன பேசுகிறான் கூட. அண்ட் அவன் கீழே படுத்திருக்க அவன் இப்போ இறந்தால அவன் ரொம்ப கெஞ்சுறான் என்னை விட்டுருன்ட்டு. அது மட்டும் ஜேகேக்கு நல்லா தெரியுது. அப்போ அவள் ஒரு ஈவஹருக்குமே இல்லாமல் அவன் கழுத்தில் போட்டு செம்மையாக கட் பண்ணிவிட்டு அந்த ரோஸையும் நோட்டையே தூக்கி அவன் பக்கத்தில் நல்லா க்ளோஸாக வச்சுட்டு அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறா. போகிறதுக்கு முன்னாடி அந்த சிசிடிவி பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு கிளம்புறா. அப்போது ஜேகே பாஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணுன்னு அவங்களும் ரிவைண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு அந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டு நிற்கிறதோட அப்படியே பாஸ் ஆகியிருக்கு. ஜேகே ஜூம் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறான். ஜூம் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு இந்த ஐஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்க மாதிரி இருக்குது. அவன் ரொம்ப நல்லா பார்க்குறான். அந்த ஐஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யார் அப்படின்ட்டு அவன் ரொம்ப யோசிக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்க மாதிரி தோணிகிட்டே இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். பட் அவனுக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அது யாருன்ட்டு. ஸோ அவன் அதை நல்லா இவன் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி கேமரா பார்த்துட்டு போயிருக்கானா, கண்டிப்பாக நமக்கு தெரிகிற மாதிரி தான் அவள் கொலையே பண்ணியிருக்கா. நம்ம தான் தத்தி மாதிரி இவ்வளோ நாள் இருந்திருக்கோம். அண்ட் உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாதுன்றத அந்த பார்வையால் அந்த கேமரா பார்த்து சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அப்போது நிற்கும். ஆமாம் சார், அது அவள் பார்வையிலே தெரியுது சார். அண்ட் எப்படி சார் ஒரு பொண்ணால் இப்படி ஈவருக்கா நம்ம கொலை பண்ண முடியுது தெரியலையே. மேபி இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பேக்ரவுண்ட் செக் பண்ண சொன்னேனே, செக் பண்ணிங்களா எல்லாத்துக்கும்? எஸ் சார், ஃபைல்ஸ்லாம் உங்கள் டேபிளில் சப்மிட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இன்றைக்கி நடந்த கொலையோட சிசிடிவி கேமரா எடுத்திங்கன்னா? எஸ் சார், அதுவும் இருக்குது. சரி, அதையும் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதையும் ப்ளே பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறான். சேம் அதே பேட்டர்னில் நடக்குது. அண்ட் இந்த டைம் அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமாக அவனோட ப்ரைவேட் பார்ட்டை தாக்குறா. அது நல்லாவே அந்த சிசிடிவி கேமராவில் தெரியுது. கத்தியை வச்சு நான் ஸ்டாப்பாக ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கான். அவ்வளோ வெறியோட செம்மையாக ஸ்க்ரீம் பண்ணுற அந்த பொண்ணு நல்லாவே தெரியுது. அந்த ஆடியோ இல்லைனாலும் கூட அந்த வீடியோ வச்சு ஜேகேவால் நல்லாவே சொல்ல முடியுது அவள் எவ்வளோ டெரராக எவ்வளோ டென்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத. அவன் கெஞ்சுறான் கீழே இருக்க. அவன் துடிச்சு பட் அவள் ஒரு ஈவாக இருக்க கூட இல்லாமல் கொலை பண்ணிட்டு அந்த நோட் அண்ட் ரோஸ் அகெயின் அங்கே வச்சுட்டு அகெயின் சேம் போன கொலையில் எப்படி அவள் அந்த கேமராவை பார்த்தாலோ அதே பேட்டர்னில் அகெயின் அந்த கேமராவை பார்த்து ஒரு மாதிரி இந்த வாட்டி ஸ்மிக் பண்ணுறா. அது அவளோட ஐஸ்லேயே தெரியுது. அவளோட இந்த வாட்டி ஜேகேக்கு ஐஸ் கொஞ்சம் நல்லாவே கிளியராக தெரியுது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, இது நீங்கள் தானா இல்லையான்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு நல்லா தெரியுது, அது நல்லா ஃபீல் ஆகுது அது நீங்கள் தானே. பட் அவனால் ஸ்டில் நம்பவே முடியல அது நீங்களாக இருக்க வாய்ப்பே இல்லை, உங்களை மாதிரி வேறு யாராவது இருப்பாங்களா அப்படி இப்படின்னு அவனுக்கு அப்படியே ஒரு செகண்ட் படன்னு அவனுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகுது.
பையனா? இல்லை 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 ஜெகே, உனக்கு இன்னும் யோசிக்கிற நீ பையனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவள் குழந்த, அவளால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. நீ 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 அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சிருக்கல, அதை கொஞ்சம் காமி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேக வேகமாக போகிறான். அண்ட் அந்த எவிடன்ஸ், இன்றைக்கி என்ன எவிடன்ஸ் கிடச்சதோ அதையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேக வேகமாக அவனோட கேபின் தான் போய் பார்க்குறான். அந்த இது வரைக்கும் இறந்த 3 பேரோட பேக்ரவுண்டும் செக் பண்ணி பார்க்குறான். இந்த ஃபர்ஸ்ட் இறந்துருக்கான் இல்லையா, அவன் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல யாருக்கீழேயோ வேலை பார்த்து நிறைய கொலைலாம் பண்ணியிருந்திருக்கான். அதுக்காக அவன் ஒரு 4 years 3 years அந்த மாதிரி ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கான். அண்ட் தேர்ட் டைம் ஏதோ ஒரு ரேப் கேஸில் மாட்டியிருக்கான். பட் அவன் அதுக்கு அரெஸ்ட் ஆகலை, அவன் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டான். அண்ட் செகண்ட் இறந்துருக்கவன், அவனுக்கு இதுக்கு முன்னாடி 2 ரேப் கேஸ் நடந்திருக்கு, பட் அவன் 2த்துலேயுமே மாட்டலை. அண்ட் தேர்ட் ரேப் கேஸில் அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயின வழியிலேயே அவன் தப்பிச்சு ஓடி இருந்திருக்கான். அண்ட் தேர்ட் இன்றைக்கி கொலை செய்யப்பட்டவனோட கேஸ் எடுத்து பார்க்கும்போது ஜேகேக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. அண்ட் அந்த ரிப்போர்ட்டை அவர் சவுண்டாக படிக்கிறாரு, சாட்சி சொல்ல வந்தவங்களோட படிக்கிறாரு. பிகாஸ் இது வந்து அவர், அதாவது அந்த 3ஆவதாக இறந்துருக்கார் இல்லையா, அவர் செகண்ட் ரேப் கேஸில் மாட்டும்போது அதுக்கு வந்து சாட்சி சொன்ன ஒரு பொண்ணு அதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே வயனன்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஜேகேக்கு தலைலாம் சுற்றுது. அதை எடுத்து படிக்கிறாரு. என்ன போட்டிருக்குன்னா, அந்த செகண்டாக அந்த பையன் ரேப் பண்ணியிருப்பான்ல, அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. அண்ட் அந்த பொண்ணை ரேப் பண்ணும்போது இவளும் அதை பார்த்துருக்க மாதிரி அந்த பொண்ணு பையன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு செம்ம ஷாக், என்ன சொல்கிறதுனே தெரில. அண்ட் அதை அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ பையனோட ஏஜ் 15. இதை பார்க்கும்போது ஜேகேக்கு உலகமே சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காரு ஷாக்கில். பையன் பையன் நீ ஆடி இதெல்லாம் பண்ணுற? பையன் பையன் என்ன இது? இல்லை இல்லை ஜேகே, இது வேறு யாராவது கூட இருந்திருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே படன்னு இருக்காரு. அவருக்கு என்ன யோசிக்கணும் ஏது பண்ணணும் ஒன்றுமே தெரியல, அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நிற்கும், அந்த எவிடன்ஸ் கொண்டு வரான். அந்த எவிடன்ஸ் அந்த பேக்கில் இருக்கிறத பார்த்தோன்னு ஜேகேக்கு ஐஸ் அப்படியே வைடாகுது. அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். ஃபயன் ஃபயன் நீ அடி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒன்றுமே பேச முடியல. அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறான். அப்படியே காரை தூக்கிட்டு அவன் எங்கே போகிறானே தெரில. அவனுக்கே அவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த ஹைவேல போயிட்டுருக்கான் அவன். அவனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல அவனுக்கு. நீங்கள் தான் அப்படின்றத அவனால் நம்பவே முடியல. இந்த சைட் நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தா எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் நைஃபை நல்லா ஷார்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே, எனக்கு தெரியும் நீங்கள் இப்போது இந்த டைமுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருப்பீங்க, எப்படி இருப்பீங்கன்னு. பட் ஐ எம் சாரி ஜேகே, எனக்கு அந்த நியாயம் கிடைக்கவே இல்லை ஜேகே. இந்த போலீஸை நம்பி ஏமாந்தது மட்டும்தான் ஜேகே மிச்சம். இதுக்கு மேலே நான் போலீஸை நம்புறதா இல்லை ஜேகே. லாஸ்ட்டாக இந்த ஒருத்தனை மட்டும் நான் கால் பண்ணிட்டேன், நான் போதும் ஜேகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. நம்ம 2 பேரும் ஹாப்பியாக எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜாலியாக இருக்கலாம் ஜேகே. இந்த லைஃப் நமக்கு வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசிகிட்டு அந்த நைஃப்லாம் அப்படியே ஷார்ப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் உங்களுக்கு சடனாக அப்படி கை கால்லாம் நடுங்குது. நம்ம வீட்டுக்கு யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படப்படன்னு இருக்குது. கடகடன்னு போயிட்டு உங்கள் ரூமில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் தடையவே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரூமை லாக் பண்ணி, உங்கள் வீட்டில் 2 ரூம் இருக்குது ஓகே. அந்த ஒரு ரூம் வந்து நீங்கள் வந்து வெப்பன்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க, இன்னொரு ரூம் நீங்கள் படுத்து தூங்குற ரூம். ஸோ நீங்கள் அந்த வெப்பன்ஸ் இருக்க ரூமெல்லாம் லாக் பண்ணி சாவி தூக்கி பெட்டுக்கு அடியில் போட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்வெட் ஆகுறதெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வந்து நான் கேஷுவலாக திறக்கிற மாதிரி டோர் திறக்கிறீங்க. அங்கே ஜேகே தான் கையில் ஒரு சாப்பாடு பேக்கோடு நின்றுட்டுருக்காரு. ஜேகே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி பதட்டமாக நான் கேட்குறீங்க. நீங்கள் பதட்டும் போதே ஜேகேக்கு நல்லாவே தெரியுது. இப்போ தான் அவருக்கு ரொம்ப கன்ஃபார்ம் ஆகுது. ஏன் வயன் நான் வரக்கூடாதா? நம்ம 2 இயர்ஸாக லவ் பண்ணுறோண்டி, என்னை ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ளே வர விட மாட்டேறேன். அதான் இன்றைக்கி நானே சர்ப்ரைஸாக வந்துட்டேன், வா நம்ம ஒன்றா டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வரும்போது எல்லா விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணுறாரு.
நோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டைனிங் ஹாலில் உட்கார்றாரு. நீங்களும் போய் கூட தண்ணி எடுத்துகிட்டு போய் உட்காடுறீங்க. அப்படியே கையெல்லாம் உங்களுக்கு ஆடுது ஜேகேக்கு தண்ணி தரும்போது. அப்போ ஜேகே டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, ஃபயன், ஏன் ஏன் உனக்கு கை இப்படி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறாரு. அது அது சும்மா தான் ஜேகே, நல்லா தான் இருக்கேன், பசிக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பாடு ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. திருட்டு முழிக்கிறீங்க. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி இந்த சந்தேகமாக பார்ப்பாங்களா அந்த மாதிரி இவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக அதை சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது லோட பேசிகிட்டே இருப்பேன், இன்றைக்கி அமைதியாக இருக்கா அண்ட் எப்போவுமே அந்த கேஸை பற்றிலாம் விசாரிப்பேன், இன்றைக்கி எதுவும் விசாரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே கேட்குறாரு. அப்போ நீங்கள் அதுவா அது ஒன்றும் இல்லை ஜேகே, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா அதான். சொல்லுங்கள் என்னாச்சு இன்றைக்கி, அந்த கேஸ் எப்படி போச்சு அப்படியே சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அந்த கொலைகாரன் கொலைகாரன் இல்லை, கொலைகாரி அது அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு தூக்கு வாரி போடுது. எப்படி சொல்கிறீங்க அது கொலைகாரின்னு? அதுவா, அதான் அவன் ரிங் கிடச்சதில்ல, அது கேர்ள் யூஸ் பண்ணுற ரிங் தான். அண்ட் அந்த சாக்லேட்ஸ்லாம் மோஸ்ட்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு தான் பிடிக்குமா. ஸோ அந்த கவர், அந்த ரிங் அண்ட் அந்த ரோஸ் ஒரு மாதிரி அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கண்டிப்பாக அது ஒரு பொண்ணு தான். அண்ட் அந்த சிசிடி கேமராவில் தெரிஞ்சுது அந்த பொண்ணு கொலை பண்ணுறது. அவளோட ஃபேஸ் எதுவும் தெரியல மழை பெஞ்சனால, ஜஸ்ட் அவளோட ஐப்ரோஸ் அப்புறம் அவளோட ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பார்த்து பேசுகிறாரு. இங்கே அவர் சொல்ல உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஃபேஸ் தெரிஞ்சுதா ஜேகே? கண்ணு தெரிஞ்சுதா? ஆமாம் என் கண்ணு தெரிஞ்சுது, ஆனால் எனக்கு கிளியராக தெரில வைன், எனக்கு இது முன்ன பின்ன பார்த்த மாதிரி கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் உங்களுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் கொலை பண்ண போகணும், 4th கொலை, அதுக்குள்ளே இங்கே ஜேகே வந்து உட்காந்துட்டனால உங்களால் போக முடியல, அதனால அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே டைம் ஆகிடுச்சு, கிளம்பலையா? வயன், நானே ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுக்குள்ளே போன்னு சொல்கிறேன், வா நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம், மூவி வாட்ச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை கவுச்சில் உட்கார வச்சுட்டாரு. இன்றைக்கி உங்களை எங்கேயுமே அவர் நகர விடலை, அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. இங்கே உங்களுக்கு பக்குன்னு இருக்குது, கொலை வேறு பண்ணணும், இவன் வேறு இப்படி உட்காந்துட்ருக்கானேன்ட்டு டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. சரி ஓகே அமைதியாக உட்காருவோன்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. அப்போ அவன் தான் ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஒரு மூவி வச்சு பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு வந்து அப்படியே ஐயோ இவனுக்கு தெரிஞ்சிருச்சா இல்லையா, இல்லை தெரியாமல் தான் இப்படி பேசுகிறானா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அப்படியே நீங்கள் பிளாங்காக ஃபேஸை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே தான் அப்படியே உங்கள் ஃபேஸ் பார்த்து கட் பண்ணி, என்ன ஜோயன் ஏன் இப்படி பார்க்குற அப்படி சொல்லி கேட்கும்போது நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவனும், வயன் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 2 years முன்னாடி இப்படி தான் இல்லை கொட்டுற மழையில் நான் உன்னை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை நினச்சி பார்க்குறாரு. 2 years முன்னாடி என்ன நினச்சி உங்கள் லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு பார்க்கலாம். ஒரு 2 years முன்னாடி நீங்கள் தான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் கொட்டுற மழையில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் அவ்வளோ வெட்டாகி உங்களுக்கு உள்ளே இருக்க இன்னர்ஸ்லாம் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இங்கே ஜேகே அப்போ தான் ஒரு பேட்ரோல் மாதிரி வந்திருப்பார், மழை பெய்யறனால டிராஃபிக் ஜாம்லாம் ஆகக்கூடாது, ஏதாவது நடக்குதான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் வந்திருப்பார். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நிற்கிறத அவர் பார்த்துருந்துருப்பார். அப்போ அவர் அப்படியே அவரோட காரை விட்டு இறங்கி வந்திருப்பார், ஜீப்பை விட்டு இறங்கி வந்து உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாரு. அப்போ நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, என்ன இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜர்க்கிங் ஒன்று எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. என்ன சார் இது எதுக்கு, எனக்கு போட்டுக்கோங்க, ஐ கேன் ஃபீல் தட் யூ ஆர் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. நீங்கள் ஓ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே அப்படி தான் சைடில் வந்து டிராஃபிக்லாம் ஆகாத மாதிரி எல்லாமே தள்ளி விட்டுட்டு அப்படி பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டே தான் அவனையே ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே ஒரு லைக் யதார்த்தமாக திரும்பும்போது உங்களை பார்த்துருப்பாரு, நீங்கள் அவளை பார்க்குறத உங்களை பார்த்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் ஒர்க் பார்க்குறாரு. ஸோ இப்படியே தான் ஜேகே
டெய்லியும் அந்த சைடு வர ஆரம்பிச்சிருப்பாரு. பிகாஸ் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்த்தப்பவே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். சரின்ட்டு ஆனால் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டைம்லாம் அவர் நார்மலாக வர மாதிரி வந்திருப்பார். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைமும் உங்களை அவர் பார்த்துருந்துருப்பார். நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது அண்ட் அங்கே ஐஸ்கிரீம் வண்டிலாம் வரும், அதை நீங்கள் அதில் வாங்கி சாப்பிட்றது, ஒரு மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் அவர் பார்த்து அவரே அறியாமையே அவர் உங்களை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பார். அவர் 4th டேலேருந்து அவர் உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே வர ஆரம்பிச்சிருந்துருப்பார். ஸோ அப்படி பார்க்க நீங்களுமே அது கொஞ்சம் நாள் போக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி தான் ஒரு நாள் அகெயின் ஒரு ரெயின் டே அன்றைக்கி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இன்றைக்கி ஜேகே வரவே இல்லை. அப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க, அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து உங்கள்கிட்ட வந்து ஜர்க்கிங் கொடுத்துருப்பார்ல, அதை நினச்சி பார்த்துட்டு கையில் ஜர்க்கிங்கோட நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் இன்றைக்கி ரிட்டர்ன் பண்ணலான்ட்டு வந்திருப்பீங்க. பட் அவர் வரல. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு நைட் டைம் 7 o'clock அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் இருட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஜர்க்கிங் எடுத்துகிட்டு அம்ப்ரெல்லா பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ பின்னாடி ஒரு ஹார்ன் சவுண்டு. நீங்கள் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் ஹார்ன் நினச்சிட்டு ஹாய் காமிக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்தது. ஜேகே அப்படி ஹாய் காமிச்சோம், நீங்களும் சிரிக்கிறீங்க. என்ன வயன் எந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சார், இதை நான் தான் கேட்கணும், இதை நான் வீட்டுக்கு போகிற வழியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஓ சாரி, நான் இன்சைட் பேட்ரோல் பண்ண வந்தேன் வயன், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் இது என்ன? இது வந்து உங்கள் ஜோக்கிங், அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக வந்தேன். ஓ அப்போது நீ என்ன இன்னைக்கு தேடினேன் கரெக்டா? ஆமாம் சார். அப்போ நேற்று ஏன் தேடினேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. அப்போது நேற்று நீங்கள் என்ன பார்த்தீங்களா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தேன். நேற்று எனக்கு வேலை கிடையாது. ஸோ நான் நேற்று லீவில் தான் இருந்தேன். ஆப்போசிட்டில் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு பைக் ரொம்ப நேரமாக ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தானா, ஒரு பைக் மேலே ஹெல்மெட் போட்டுட்டு. ஆமாம், அது நீங்கள் மட்டும் சொல்லிடாதீங்க, அது நான் தான் ஒன்று அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ நான் பயந்தே போயிட்டேன், யாரோ ஒரு பையன் என்னை சைட்டு தான் அடிக்கிறான்னு நினச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ பயப்படலாம் வேணாம், பட் நான் உன்னை சைட் தான் அடிச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம் உன்னை சைட் தான் அடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு அப்படி ப்ளஷ் ஆகுது. அந்த டைமில் தான் அவங்க 2 பேரோட லவ் ஸ்டார்ட் ஆகியிருந்துருக்கோம், டேட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அப்புறம் நிறையா குட்டி ரொமான்ஸ் அப்படிலாம் நடந்திருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரி சிரிப்பு வருது. இப்போது ஜேகே இப்போ நீங்கள் ஒரு கொலைகாரி அப்படிங்கிறதெல்லாம் மறந்து அவர் ஒரு லவ் மூட் போயிட்டாரு. ஸோ அப்படியே தான் அவங்க லிப்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. நீங்களும் அப்ரோச் பண்ணுறீங்க. 2 பேருமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. When ஜேகே எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்லோவாக கேட்குறாரு உங்கள் காதுகிட்ட வந்து. நீங்கள் அங்கன்ற மாதிரி கை காமிக்கிறீங்க. அப்படியே தான் உங்களை தூக்கிட்டு போயிருப்பார். 2 பேரும் ரொம்ப இன்டிமெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் மார்னிங் நீங்கள் வேக் ஆகி பார்க்கும்போது ஜேகே பக்கத்தில் கிடையாது, அவர் போயிருப்பார். ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கி நோட் அண்ட் பக்கத்தில் ஒரு ரோஸ் வச்சுருக்காரு. நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ரோஸை பார்க்கல, அந்த ஸ்டிக்கி நோட் மட்டும் பார்க்குறீங்க. இந்த டே உனக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இல்லை நினைக்கிறேன், ஹாப்பியாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எழுதிட்டு see you and I love you அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்து சிரிச்சிட்டு அந்த நோட் வைக்கலான்னு போகிறப்போ பக்கத்தில் பார்க்குறீங்க. ஷாக் ஆகிட்டீங்க. ரோஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஏன்னா இவர் ரோஸ் வச்சுட்டு போயிருக்காரு, யதார்த்தமாக வச்சாரா எனக்கு தெரிஞ்சு வச்சாரா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. மறுபடியும் சே இருக்காது, அவருக்கு தெரிஞ்சதுதான் எப்படி நைட்டு என் கூட அப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நோட்டை எடுத்து வச்சுட்டு அந்த ரோஸையும் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு உங்கள் வேலைக்கு கிளம்பிட்டீங்க. இந்த சைட் ஜேகே நிக்கிட்ட சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு என்னால் வர முடியாது, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அண்ட் இன்றைக்கி நான் டே ஆஃப் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே இந்த கேஸில் யாரும் தலையிட வேணாம், இதுக்கப்புறம் நான் என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சுக்கிறேன், ஓகேயா? ஸோ நீங்கள் மற்ற கேஸ் பாருங்கள், இந்த கேஸே பார்த்துருந்தா மற்ற கேஸ் பெண்டிங்கில் இருக்குல்ல, நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். பிகாஸ் நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கனால அது என்ன ரீசன் தெரியாமல் அவரால் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அவர் யாரையும் தலையிட வேணும்னு சொல்லிட்டாரு.
இப்போ அப்படியே தான் ஒரு நைட் 11:30 ஜேகே உங்கள் வீட்டு வாசலில் தான் ஒரு காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு அதே பிளாக் காஸ்டியூமில் வெளில வரீங்க. ஜேகே பார்க்குறான், ஒரு ஸ்மைல் பண்ணுறான். பிகாஸ் அவனுக்கு தெரியும் நேற்று நீங்கள் போக வேண்டிய ஆள் போல், ஆனால் இன்றைக்கி போக போகிறீங்கன்றது. ஸோ அதனால் அவர் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் உங்களை வாட்ச் பண்ணுறாரு. நீங்கள் யாருக்கோ கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து தராங்க. நீங்களும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த காரை ட்ரை பண்ணி ரொம்ப தூரம் போகிறீங்க. ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, அந்த பங்களா போகிறீங்க. பங்களாவில் போய் அந்த காரை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. கொஞ்சம் தூரத்தில் அவரும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராரு. அண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு. திரும்பி பார்க்குறீங்க, பட் யாரும் வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. அந்த பங்களாவோட காலை எடுத்து வச்சோடனே ஸ்டார்டிங்லே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க தலையை பிடிச்சிட்டு. இன்னைக்கு பாரு, ஒன்றும் இல்லை, இன்னையோட எல்லாமே முடிஞ்சிடும் சரியா? இது எல்லாமே உன் தங்கச்சிக்காக, ஓகே? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக பயந்துட்டு தான் போகிறீங்க. இது எல்லாமே ஜேகே நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு, நீங்கள் எவ்வளோ பயப்படுறீங்கன்னு. அவருக்கு அவ்வளோ ஒரு குழப்பமாக இருக்குது, இவ்வளோ பயந்துட்டு ஏன் இதை அவள் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு சேரில் அந்த 4th பர்சன் கட்டப்பட்ட நிலையில் மயக்கத்தில் இருக்கான். சேரில் உட்காந்துட்டு நீங்கள் போனதும் அவனோட ஃபேஸில் தண்ணி எடுத்து தெளிக்கிறீங்க. யார் யார் அப்படின்ட்டு அவன் கண்ணு முழிக்கிறான். உங்களை பார்த்ததும் அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏய் நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவன் கத்துறான். ஏய் வாயை திறந்த சாவடிச்சிருவேன். நீ வாயை திறக்காமல் இருந்தாலும் உன்னை சாவடிக்க தான் போகிறேன் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் பக்கத்தில் வேகமாக போகிறீங்க. இங்கே பாரு, எதுக்கு இப்போ என் பக்கத்தில் வர? எதுக்கு வர அப்படி சொல்லிட்டு அவன் கத்துறான். ஏய் வாயை உடச்சிருவேன் இன்னொரு தடவை கத்துனானா. என்னடா பெரிய புடுங்கி மாதிரி பேசுகிற? பெரிய உத்தமயமா? இங்கே பாரு, என்னை எதுக்கு இப்போ நீ கட்டி போட்டிருக்க? நான் என்ன பண்ண உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். நீ என்ன பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து அவனோட கையிலேயே வெட்டுறீங்க சலுக்குன்னு. எருமை மாடு, எதுக்கடி என்னை கட் பண்ணுறப்போ நீ எதுக்கு முதல்ல எனக்கு கடத்தி வச்சிருக்க? அதை முதல்ல சொல்லு. ஏன் உனக்கு தெரியாதா நான் ஏன் கடத்தி வச்சுருக்கேன்னு அப்படின்ட்டு சொல்லும்போது அவனுக்கு தெரியலையா எதுக்கு நீங்கள் கடத்தி வச்சுருக்கேன்னு. அப்படியே அவன் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். அதானே ஒரு 2 கேஸில் மாட்டினா தானே தெரியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஏய் யார் நீ முதல்ல சொல்லு. ஆனால் உன்னை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யார் நீ எனக்கு ஞாபகம் இல்லை, ஒழுங்காக சொல்லு. யாரா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வயன் யூன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் ஜேகே கேட்டுட்டு தான் இருக்காரு. வயன் யூன், ஏய் நீ அந்த தப்பிச்சு போனவ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். எப்பயாச்சும் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், உன் தங்கச்சி தான் செத்து போயிட்டாளே, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கா? நெக்ஸ்ட் டைம் கையில் சாவறதுக்கு வந்திருக்கியா அகெயின் அப்படின்ட்டு அவன் கட்டி போட்டிருந்தும் அவனுக்கு கொலிப்படங்காமல் பேசுகிறான். அவளுக்கு அப்படியே வயனுக்கு செம்ம கோவம் வருது. போட்டு பலார் நடிக்கிறான். அப்படியே முட்டியை பிடிச்சிட்டு பக்கத்தில் போய் பேசுகிறான். மனசாட்சியே இல்லைடாடா உங்களுக்குலாம், மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டீங்கல்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ், அவ்வளோ வெறி, உங்களுக்கு கோவம் மட்டும்தான். கத்தி எடுத்து அவன் கழுத்தில் கையில் அப்படியே சதுக்குன்னு இறக்குறீங்க. போட்டு கோடாக போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறீங்க. எப்படியெல்லாம் என் தங்கச்சியை குடும்பம் பண்ணி ரேப் பண்ணிங்க? அதெல்லாம் நான் பார்க்கல நினச்சிட்ருக்கீங்களா? நாங்கள் வந்து ஓடிட்டேன்னு நினச்சிட்ருக்கீங்களாடா? என்னால் அவள் பக்கத்தில் இருந்து கூட என்னால் காப்பாற்ற முடியல. அப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு. அவளை அப்படியே என் கண்ணு முன்னாடி துடிக்க கொலை பண்ணிங்களேடா மனசாட்சியே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ப்ரைவேட் பார்ட்லாம் போட்டு ஒரு குத்துறீங்க. அவன் அப்படியே கத்த முடியாமல் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டான். அந்த சென்ஸ் அவன் செத்தே போயிட்டான். நீங்கள் அந்த ப்ரைவேட் பார்ட்டில் குத்தும் போது ஜேகே அவங்க பின்னாடி வந்திருப்பாரு. பட் அவர் கத்துறதுக்குள்ளே நீங்கள் குத்துனிட்டீங்க. அவர் அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு பின்னாடி ஜேகே. நீங்கள் அந்த இறந்தவனை பார்த்து அப்படி அழுகுறீங்க.
என் தங்கச்சி ஈவரக்கமே இல்லாமல் கொன்னீங்களடா. உங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாதுடா. இந்த போலீஸை நம்பி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக்கெட்லேருந்து அந்த ரோஸ் அண்ட் அந்த நோட் எடுத்து அவன் பக்கத்தில் வைக்கிறீங்க. வச்சுட்டு அப்படியே அவனவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பின்னாடி ஒரு கன் கீழே விழுகிற ஒரு சவுண்ட், வயன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. அந்த வாய்ஸ் கேட்டோன்னே திரும்பியே பார்க்கல நீங்கள். வயன் ஃபைன் நீ தானே திரும்ப அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோ டீயர்ஸோட ஷாக்காக பின்னாடி திரும்புறீங்க ஸ்லோவாக. ஜேகே பார்க்குறாரு, ஒரு ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன வயன் என்ன வயன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் பக்கத்தில் வராரு. வயன் நீ ஏன்டி இப்படி பண்ணுற, என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உங்கள் ஷோல்டரை உசுப்பி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளட்டு. நான் பார்த்தா வயன் இல்லையடி, நீ என்னடி இதெல்லாம் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ப்ரோக் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. சாரி ஜேகே, சாரி ஜேகே, என்னை மன்னிச்சிடுங்க, சாரி. இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி ஜேகே நான் சொல்லுவேன்? சொன்னவங்களுக்கு என்ன பிடிக்காதுல்ல, அதனால தான் ஜேகே நான் எதையுமே சொல்லலை. ஐம் சாரி ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. ஜேகே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கீழே உட்கார்றாரு. வயன் என்னால் இன்னுமே நம்ப முடியலடி, நீ பண்ணலன்னு சொல்லுடி, என்னடி இதெல்லாம்? எனக்கு எனக்கு தெரில வயன், எப்படி? ஐயோ எனக்கு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லுவேன். நீ முதல்ல எதனால் இவ்வளோ கொலை பண்ண, நீ ரீசன் சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் உங்கள் ஐஸெல்லாம் வைப் பண்ணிட்டு ஏன் பண்ணனா எனக்கு ரீசன் உண்மையாகவே இருக்குது ஜேகே, ஆனால் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூச்சு வாங்குது உங்களுக்கு. நீங்கள் பாரு வயன், என்ன ஏதுன்னு என்கிட்ட தெளிவாக சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே அழுதுகிட்டே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் தங்கச்சியும் காலேஜ் முடிச்சுட்டு ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். அந்த டைமில் யாரோ ஒரு 4-5 பசங்க காரில் வந்தாங்க குடிச்சிட்டு. வந்து என்னையும் தங்கச்சியும் இழுத்து அந்த காரில் தூக்கி போட்டுட்டு எங்களை கூட்டிகிட்டு ஒரு குடோனுக்கு வந்தாங்க. அந்த குடோன் தான் இந்த குடோன். இங்கே வந்துட்டு எங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க. ஆனால் நான் எப்படியும் தப்பிச்சிட்டு வெளியில் போய் யாரையாவது கூப்பிடலான்னு பார்த்தேன். ஆனால் யாரையுமே கூப்பிட முடியல. அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த 4 பேரில் ஒருத்தன் போலீஸுன்னு. இப்போ இறந்தால ஒரு போலீஸ் ஜேகே, அவங்க 4 பேரும் என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி துடிக்க ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க. எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது ஜேகே. நாங்கள் வளர்ந்தது ஒரு ஆசிரமத்தில். ஏதோ நாங்கள் எங்களுக்கானதை டெய்லி நெசசரி திங்ஸ் வாங்குகிற அளவுக்கு தான் ஏர்ன் பண்ணி நாங்கள் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் 2 பேரும். ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு இது இப்படி ஜேகே அவங்களுக்கு பண்ண தோணுச்சு. 4 பேர் சேர்ந்து என் தங்கச்சி கேங்காக ரேப் பண்ணாங்க. நான் கண்ணு முன்னாடி அதை பார்த்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல ஜேகே. அதுலேயும் நான் போலீஸை தேடி போகணுன்னு நான் நினச்சேன். அந்த டைமில் ஒரு போலீஸே கூட என் தங்கச்சியை ரேப் பண்ணும்போது எனக்கு எப்படி ஜேகே இருந்திருக்கும் சொல்லு? என் தங்கச்சியை காப்பாற்ற என்னால் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ண, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல ஜேகே. அட்லீஸ்ட் அது கொலைக்கு நான் பழி வாங்குறதுக்காச்சும் நான் உயிரோடு இருக்கணும்னு நான் நினச்சேன் ஜேகே. அதனால தான் நான் இந்த 2 இயர்ஸ் கழிச்சு என் ரிவெஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் உங்களை நான் மீட் பண்ணப்போ உண்மையாகவே நான் உங்களை லவ் பண்ணி தான் ஜேகே உங்களை டேட் பண்ணி இந்த 2 இயர்ஸ் உங்கள் கூட இருந்தேன். ஆனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் என் குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே எப்போ திரும்ப நான் துடிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு நாள் நைட்டு சாப்பிடாம தூங்காமல் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ. ஆனால் என் தங்கச்சி அனுபவிச்சதோட இது ஒன்றும் பெரிய கொடுமை இல்லைல்ல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை டியோஸோடு பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்றதை பார்க்குறாரு. அவருக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு. ஆனால் வயன், நீ போலீஸ்கிட்ட ஏன் நீ என்ன டேட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமேடி. உனக்கு என்னை பற்றி என் மேலே நம்பிக்கை இல்லையாடி? இல்லை ஜேகே, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை,
எனக்கு வேணாம். எனக்கு என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி துடிச்சு செத்தது என்னால் மறக்க முடியல ஜிக்கி. என் தங்கச்சியை காப்பாற்ற முடியலைன்ற கில்ட் எனக்கு எனக்குள்ள எவ்வளோ இருக்குது தெரியுமா? அது அது அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னா இது என் தங்கச்சிக்காக நான் தான் ஜிக்கி பண்ணணும். நான் தான் பண்ணணும். எனக்கு இப்போ வரைக்கும் யாராவது 4 பேர் என்னை சுற்றி வந்தால் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் ஜிக்கி. உடம்புலாம் அப்படியே ஷிவர் ஆகும். நீங்களே எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க, ஏதோ க்ரௌடான பிளேஸ்க்கெலாம் போனால் நான் ஒரு மாதிரி பதட்டமாகும்போது ஏன் இவ்வளோ பதட்டமாக்குறேன்னு. அதெல்லாம் இதனால தான் ஜேகே. ஆனால் நீங்கள் வந்த அப்புறம் எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிடுச்சு ஜேகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. இப்போ ஜேகேவால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் எவ்வளோ மென்டலி அஃபெக்ட் ஆகியிருக்கீங்கன்றது. அப்போது ஜேகே தான் கேட்குறாரு, இதெல்லாம் பண்ணும்போது நீ லாஸ்ட்டில் என்ன நடக்குன்றதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலையா பையன்? என்னை பற்றி யோசிக்கலையா? சாரி ஜேகே, உங்களை பற்றி நான் எப்படி யோசிக்காமல் இருந்திருப்பேன்? எனக்கு தெரியும் ஜேகே, நீங்கள் என் மேலே ஏதோ டவுட் வந்து தான் என் கூட இருந்தீங்க. அது எல்லாமே அண்ட் நான் விருப்பப்பட்டு தான் உங்கள் கூட நேற்று ஒன்றாவும் இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறதில்ல. அதனால தான் இனிமேல் லைஃப் லாங் நான் ஜெயிலில் இருந்தால் கூட நான் இதை நினச்சிட்டு சந்தோஷமாக இருந்துருவேன் ஜேகே. அப்படியே சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஜேகே. ஏன் இப்போ ஹக் பண்ணீங்க? ஏய், நீ என் குழந்தடி, உன்னை நான் ஹக் பண்ணாமல் யாரடி ஹக் பண்ணுவா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்களை பேம்பர் பண்ணுற நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க ஜேகே. ஐம் சாரி ஜேகே, எதையுமே மீன் பண்ணி பண்ணல ஜேகே. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஜேகே. ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு ஜேகே. நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் என் தங்கச்சி கத்துற சவுண்டு தான் ஜேகே கேட்டுச்சு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அதே மாதிரி நான் 15 வயசு இருக்கும்போது என் ஃப்ரெண்டை ரேப் பண்ணாங்க என் கண்ணு முன்னாடி. அப்போவும் என்னால் எதுவுமே பண்ண முடியல ஜேகே. எனக்கு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு ஜேகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரால் எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் எப்படி ஜேகே இன்றைக்கி நான் வருவேன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு நீ 3rd மர்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிது. அண்ட் அது வேறு எதுவும் கிடையாது. நான் உனக்காக போட்ட அந்த செயின், உன் பர்த்டேக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணல ஒரு செயின், அது எனக்கு அந்த பிளேஸில் கிடச்சிது. நீ 3rd மர்டர் பண்ணும்போது நீயாவே இல்லை, ரொம்பவே கொடூரமாக இருந்த. அந்த வேகத்தில் நீ அந்த செயின் விழுந்தது கூட நீ கவனிக்கல. நான் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே செம்மையாக அழ வருது. அப்போ ஜேகே தான், விடுவேன், இதை எனக்குமே தெரியலடி இப்போ என்ன பண்ணணும்னு. எனக்கு இந்த ப்ரொஃபஷனல் இருக்குல்ல, என்னோடய ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு அதுதான் எல்லாமே. நீ வந்த அப்புறம் ரெண்டுத்தையுமே நான் ஈக்குவலாக நேசிக்க ஆரம்பிச்சேன்டி. இப்போது என்னவோ எனக்கு இந்த ப்ரொஃபஷனை விட நீ தான் முக்கியம் அப்படின்னு தோணுதுடி. இப்போ நான் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணால் நீ போயிடுவ, நான் உன்னை சூஸ் பண்ணால் என் ப்ரொஃபஷன் போயிடும். ஆனால் எனக்கு இந்த ப்ரொஃபஷனை விட இப்போ நீ தான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது வேன். அது ஏன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுறி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஜேகே அந்த பாடியை வந்துட்டு நிக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இங்கே ஒரு பாடி இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணி போய் பார்க்க சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அங்கேருந்து ட்ரேஸ் எல்லாமே ஜேகேவே ரிமூவ் பண்ணியிருப்பாரு. ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ஜேகே அவங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸுமே எடுத்து பார்க்குறாரு. இந்த 4 பேர் கொலை பண்ணவங்களோட ரெக்கார்ட்ஸுமே. அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க சீஃப் கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. இப்போ சீஃப் பார்க்குறாரு, என்ன கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சா அப்படின்ட்டு சீஃப் கேட்குறாரு. இல்லை சார், அண்ட் இவங்க 4 பேருமே வந்து ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அண்ட் 4 பேருக்குமே தக்க தண்டனை இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை சார். அண்ட் இந்த 4 பேரில் ஒரு ஆள் போலீஸ், அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே சீஃபோட ஃபேஸே மாறுது. வாட், நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களா? ஆமாம் சீஃப் அப்படின்னு சொன்னோன்னே சீஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஓகே, இந்த விஷயம் வெளில வராமல்
பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது மர்டர் நடந்துச்சுன்னா நம்ம இந்த கேஸ் அகைன் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இதில் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு சேர்ந்தனால போலீஸ் பேருக்கே ஒரு கெட்ட பேர் வந்துடும். ஸோ இந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறதே நல்லது அப்படின்ட்டு சீஃப் சொல்லிடுறாரு. அண்ட் ஜேகே அப்படியே இன்னொரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கிறாரு. இது என்ன சார்? ரெசிக்னேஷன் லெட்டர் சார். வாட்? ஏன்? ஆம், எனக்கு கல்யாணம் ஆக போகுது சார். சரி, நீ கல்யாணம் பண்ணுறதுக்கும் வேலையை விடுறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு சீஃப் கேட்குறாரு. இல்லை சார், நான் ஒரு வில்லேஜில் போய் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறேன் சார். ஆல்ரெடி என்னோடய பாதி லைஃப் இந்த போலீஸ்னு போயிடுச்சு. எனக்கு இதுக்கு மேலே இந்த லைஃப் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு போ பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் இப்போது ஒரு ஸ்மால் வில்லேஜ், ஒரு ஹில் சைடு மாதிரி, அங்கே கீழே ஒரு சின்ன வீடு. அங்கே நீங்கள் தான் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வெளியிலேருந்து ஜேகே தான் கத்துறாரு, வயன் வயன். ஜேகே இதோ வரேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளில ஓடி வரீங்க. ஜேகே கையில் ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு நிற்கிறாரு. ஜேகே என்னது இது இவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இதோ இந்த பக்கத்து வீட்டில் புதுசாக ஆடு குட்டி போட்டிருக்கு, அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் உங்களுக்கு நெட்டுக்கு மேரேஜ் ஆகி ஹாப்பியாக தான் இருக்கீங்க. அண்ட் ஜேகே வந்து இந்த கிராமத்துலேயே ஒரு சின்ன ஒரு போலீஸாக இருக்கார். அந்த மாதிரி அவர் இங்கே வந்து அவர் ப்ரொஃபஷனை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி வாங்கிட்டு வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ வயனுன்னு ஒரு பர்சன் அங்கே எக்ஸிஸ்ட் ஆனதே தெரியாத மாதிரி தடையுமே இல்லாமல் அவர் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வில்லேஜில் ஹாப்பியாக அவங்க கூட ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நைட் டைம் அப்படியே தான் மூன் பார்த்துட்டு நீங்களும் ஜேகேவும் வெளியே கட்டிலில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே கேட்குறாரு, வயன் ஜேகே நீ ஹாப்பியாக இருக்கியா? ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சாரி டே, நீ என் கூட 2 இயர்ஸ் டேட் பண்ணியிருந்திருக்க. ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட நீ என்னென்னலாம் ட்ராமாலாம் அனுபவிச்சிருக்குன்றது தெரியாமல் நான் உன் கூட இருந்திருக்கேன்ல. எனக்கு என்ன நினச்சாவே அசிங்கமாக இருக்குடி. ஜேகே அதை பற்றி பேச வேணாம் ஜேகே. எனக்காக நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. சொல்லப்போனால் நீங்கள் இல்லைன்னா நான் ஜெயிலில் இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி இவ்வளோ தூரம் என் கூட, இதுவும் நமக்கு ஒரு பாப்பாவும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்டொமக்கு தடையை காமிக்கிறீங்க. ஏஸ் இப்போ நீங்கள் ஒரு 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங்.